4 மாதம் உழைப்பு தயாராக இருக்குது அறுவடைக்கு. வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நெல் அறுக்கிற வண்டிக்காக. வந்த உடனே அறுத்துட வேண்டியது தான். இப்படி அறுத்துட்டு மூட்டை பிடிச்சி ஏற்றி போயிட்டுருக்கோம். ஒரு நாள் காய வச்சுருக்கலாம், இருந்தாலும் நேரங்கள் காலங்கள் மழை வரும்னு சொல்லிட்டு அப்படியே ஏற்றின்னு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா நம்மளை மாரியே நிறைய பேர் இந்த மாதத்தில் அறுவடை பண்ணியிருக்காங்க. என்ன பயம்னா, திடீர்னு மழை வரும், திடீர்னு காலி பண்ணி விட்ரும். அதனால் சீக்கிரமாக அறுத்துட்டோம். என்ன பண்ணுறது? மனுஷனா பொறந்தா எல்லாத்தையும் காலத்தோட பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தான் ஒழுங்காக இல்லை. அதை செய்கிற பயிரையாவது ஒழுங்காக செய்யலாம்னு பார்த்து தான் சீக்கிரம் அறுவடை பண்ணியாச்சு. இந்த இடத்த வந்து எடை போட்டுட்டு இப்போ சாக்கு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சொல்கிறது? பசியும் பட்டினியுமா நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஏன்னா நைட்டு வந்துட்டு காலைல வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணி தான் எடை போடுவாங்க. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே விலைப்பட்டியில் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் சாக்கு மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி அளவில் நம்ம சாக்கு கொடுப்பாங்க. அப்புறம் எடுத்துன்னு போக வேண்டியது தான். அது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணால் நல்லாயிருக்கும். சில பேர் மூட்டை எடுத்தவங்க சீக்கிரமாக பண்ணிவிடுவாங்க. சில பேர் வந்து லேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது? வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த வருஷம் விவசாயம் நல்லபடியாக முடிஞ்சுது. என்ன மூட்டை தான் 1300 போட்டுட்டான். அது கொஞ்சம் மனசு வருத்தம். சரி, இறைவன் கொடுத்தது இதுதான்.